ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை யாவரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தினாலே மீண்டும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான பரிசுத்த சபை ஆராதனையில வாரத்தின் முதல் நாள் இந்த காலை வேளையில தேவனுடைய சன்னிதானத்துல கூடி ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது? அது நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினாலும் அல்ல, அவருடைய கிருபையினாலே. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 16வது வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது சங்கீதம் 16வது வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற செய்தியினுடைய தலைப்புதான் திருப்திப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறவர். உலகத்துல மனிதர்களால எல்லாரையும் என்ன செய்ய முடியாது, எல்லா நேரமும் திருப்திப்படுத்த முடியாது. என்னதான் முயற்சி எடுத்தாலும், எவ்வளவுதான் பாடுபட்டாலும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். என்னிடத்துல கவுன்சிலிங் வந்த அநேக சகோதரர்கள் சொன்னதுண்டு, நான் எவ்வளவோ உழைக்கிறேன் பாஸ்டர், நான் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், மனைவி பிள்ளைகளுக்காக ரொம்ப உழைச்சி கொட்டுறேன், மாடா தேய்கிறேன், ஆனா கூட என் மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தி இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் பத்தலைங்கிற குறைதான் இருக்கே தவிர ஒரு நிறைவில்லை என்று சொன்ன சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன். சில சகோதரிகள் சொல்ல கேட்டிருக்கிறேன், நான் எவ்வளவுதான் உழைச்சு கொட்டுறாலும் இந்த வீட்டுல எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நல்ல வார்த்தை இல்லை, ஒரு அப்ரிசியேஷன் இல்லை. நான் வாய்க்கு ருசியா தான் சமைச்சு கொடுக்கிறேன், நல்லா தான் சமைச்சு கொடுக்கிறேன், என் சாப்பாடு சாப்பிடுற எல்லாரும் சொல்றாங்க நல்லா இருக்கு, ஆனா என் கணவன் மட்டும் சொல்லுகிறார் நல்லா இல்லை. பொதுவா எல்லா வீடுகளிலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் நீங்க முழிக்கிற மொழிய பார்த்தா நம்ம வீட்டு ரகசியத்தை யாராவது வீட்டு சொல்லிவிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு இன்ப வழி சொல்றேன். சகோதரர்களுக்கு குறைவில்லாம சாப்பாடு கிடைக்கணும்னா உப்பு இல்லைன்னா கூட சூப்பரா இருக்குன்னு சொல்ல பழகணும். அதை எப்படி சொல்லணும்னு நான் சொல்லித்தரேன். வீட்டம்மா சமைச்ச சமையல்ல உப்பு கம்மியாயிருச்சு, அறிவு கெட்டவளை இப்படியா சமைப்ப, வீட்டில் நான் இவ்வளவு சம்பாதிச்சு உப்பு வாங்கி போட்டிருக்கேன், உப்பு போடக்கூடாது அப்படின்னு கேட்க விட. அப்ப எப்படி கேட்கணும்னா, சூப்பரா இருக்குமா சமையல், இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்கான, கொஞ்சம் உப்பு மட்டும் போடுறதேன்னு வையேன் இன்னும் தூக்கலா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த அம்மாவுக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், ஆறுதலாகவும் இருக்கும். உங்க வீடு சொர்க்கமா இருக்கும். அல்லேலூயா, ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி சகோதரிகளும் அப்படித்தான். எனக்கு அந்த பூ போட்டு சாரி வாங்கி தரலன்னு கண்ணீர் விடுவதை விட, ஏங்க என்கிட்ட பெரிய பூவாவே எல்லா சாரி இருக்குல்ல, கொஞ்சம் சின்ன பூவான ஒரு சாரி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படி கேட்டு பாருங்களேன். அவர் கண்ணுக்கு நீங்க ரொம்ப நல்லா தெரிவிங்கோ, அவர் உடனே சின்ன பூ போட்ட சாரி வாங்கி தருவார். இது கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, பாஸ்டர் அவர் எனக்கு பூ போட்ட சாரி வாங்கி தர மாட்டேங்கிறார். கேள்வி கேட்டா அவர் சொல்றார், போன மாசம் தான் பாஸ்டர் ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். அந்த அம்மா கம்ப்ளைண்ட், அது பெரிய பூ, நான் கேட்டது சின்ன பூ. சோ எப்படி பார்த்தாலும் வாழ்க்கையில நிறைவில்லை, திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிறவர். ஏன்னா நமக்கு எது எப்போ எவ்வளவு தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நம்ம சில நேரம் சாப்பிட உட்காரும்போது இன்னைக்கு கம்மியா சாப்பிடணும்னு உட்காருவோம், அன்னைக்குன்னு பார்த்து வீட்டம்மாவுக்கு பாசம் பொங்கிரும். பிளேட்ல அப்படியே நிறைச்சி கொண்டு வச்சிருவாங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. நம்ம என்ன செய்ய முடியும்? கொட்டவும் முடியாது, திட்டவும் முடியாது, வேற சாப்பிட்டு தான் ஆகணும். சில நேரத்துல
நல்லா திருப்தி அன்னைக்கு நிரம்ப சாப்பிடணும்னு வருவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து வீட்டம்மா கொஞ்சமா கொண்டு வந்து வச்சிருக்கோம். கடைசியில கேட்டா இவ்வளவுதாங்க இருந்துச்சுன்றோம். நம்மால் ஒரு மாதிரி ஆயிடுவார். அறிந்தும் புரிந்தும் செயல்படுவதற்கு ஒருவருக்கு ஒருவர் முடியாத போது, நம்மை அறிந்தும் நம்மை புரிந்தும் நமக்காய் செயல்படுகிற ஒருவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். நான் 1ஆம் தேதி காலையில இங்க பேசினேன். அவர் எப்படி நம்மை திருப்திப்படுத்துகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 132 15வது வார்த்தையிலிருந்து நான் சொன்னேன், அவர் அப்பத்தினாலே நம்மை திருப்திப்படுத்துகிறவர், பொருளாதார நிறைவினாலே நம்மை திருப்திப்படுத்துகிறவர். இரண்டாவது நான் சொன்னேன், சங்கீதங்கள் 103 5வது வார்த்தை, அவர் நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்துகிறவர், நல்ல விசேஷங்களினால் நம்மை திருப்திப்படுத்துகிறவர். மூன்றாவது நான் சொன்னேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 14வது பாடல் வரி, ஆமென், அவர் கிருபையினாலே அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் திருப்திப்படுத்துகிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை நிறைய உயர மாட்டேங்குதே. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய திருப்திகரமான ஆசீர்வாதத்தை இங்க அநேகர் பெறவில்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. திருப்தி, ஆண்டவர்கிட்ட திருப்தி பெற்றிருந்தா உங்களுக்கு அல்லேலியாவும் ஜோத்திரம் இப்படியா வந்திருக்கும்? நான் சொல்றதுக்கு முன்னே உங்க அல்லேலியா மேல வந்திருக்கணுமா இல்லையா? அல்லேலியா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அவர் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். அவர் எப்படி திருப்திப்படுத்துகிறார்? அங்க எழுதி இருக்கு, அவர் கன்மலையின் தேனினால் நம்மை திருப்திப்படுத்துகிறார். சங்கீதங்கள் 81:16, அவர் கன்மலையின் தேனினால் திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கன்மலை, எப்படிப்பட்ட கன்மலை? எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 3வது பாடல் வரியை வாசிப்போம். சங்கீதங்கள் 71:3. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலை. நம்முடைய ஆண்டவர் கன்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவேன்னு சொன்னாரே, எந்த கன்மலை தெரியுமா? வந்தடையத்தக்க கன்மலை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனை அல்லாமல், கர்த்தரை அல்லாமல் கன்மலை யார்? அவர்தாங்க கன்மலை. யாருங்க கன்மலை? சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாரு கன்மலை? பக்கத்துல கேளுங்க, யாரு கன்மலை? எங்க ஊர்ல ஒரு அம்மாவுக்கு பேரு பர்வதம். സീരിയസാ. ഞങ്ങളുടെ നാട്ടിലൊരു സഹോദരിയുടെ പേരാ പർവ്വതം. അപ്പൊ അവരെ വിളിക്കുന്നതെല്ലാം പർവ്വതമേ பர்வதமே. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா உட்கார்ந்த இடத்த விட்டு எழும்பல. உடனே அவங்க வீட்டுக்காரர் அங்கிருந்து சொல்றார், பர்வதங்கள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்னு ஒரு வசனத்தை எடுத்து போடுறார். சில பர்வதங்கள் நிலை பெயராது. ஆமா, பேரு பர்வதம், ஆனா ஆளை பத்தின இப்படி காணு இருக்கும். சிலருக்கு பேர் வச்சிருப்பான் ஆரோக்கிய சாமின்னு. இல்லாத வியாதி அத்தனையும் உடம்புல இருக்கும், ஆனா பேர் என்னது? நல்ல கண்ணுன்னு பேர் வச்சிருப்பான். உண்மையிலேயே அந்த கண்ணு பார்வை இருக்காது, கண்ணாடி பயங்கரமா சோடாபுட்டி மாதிரி போட்டிருப்பான். நான் யாரையும் பாடி ஷேம் பண்ணலைங்க, சரியா? தப்பா எடுத்துடக்கூடாது. நம்ம எப்பவுமே அர்த்தம் இல்லாம தான் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அர்த்தம் இல்லாம தான் ஒண்ணு இருக்குது. நான் கேட்கிறேன், கண்மலையா? நம்முடைய தேவனை அல்லாமல் கண்மலை யார்? அல்லேலூயா. அப்படித்தானே வேதம் சொல்லுது. சங்கீதம் 71:3 நம்ம வாசித்தோம், நம்முடைய தேவனாகிய கண்மலை இருக்கிறதே, அந்த கண்மலை எப்படிப்பட்ட கண்மலை தெரியுமா? எந்த நேரத்திலையும் வந்து அடையலாம், எப்பொழுதும் வந்து அடைகிற கண்மலை. அர்த்தம் என்ன? சிலதெல்லாம் அவுத்து விட்டா போனா போனதுதான். சிலருக்கு போனுக்கு கால் பண்ணி பாருங்க,
தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார். எப்ப கூப்பிட்டாலும் தொடர்பு எல்லைக்கு. ஆமா, பழைய மாடு மேய்ச்சவங்களுக்கு தெரியும், மாடு வச்சிருந்தவங்க, மாடு வளர்த்தவங்களுக்கு தெரியும். பழைய மாட்டுக்கு முன்னாடி கழுத்துல ஒரு கைத்தை கட்டி 2 காலையும் தட்டுற மாதிரி ஒரு கட்டையை கட்டி போட்டுருவாங்க. பார்த்திருக்கீங்களா? காலை இருக்க, இந்த பசு இருக்க, இந்த மேய போச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், சில மாடு வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள அடங்காது. இங்க அவுத்து விட்டா அது தாண்டி 4 ஊர் தாண்டி போயிடும். அப்புறம் அந்த மாட்டை தேடி வீட்டுக்காரங்க ஓட வேண்டியது இருக்கும். அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, கழுத்துல ஒரு கைத்தை கட்டி ஒரு கட்டையை போட்டுருவாங்க. அந்த கட்டையில அது ரொம்ப தூரம் நடக்க முடியாது. நடக்கும்போது இந்த காலில் இந்த கட்டை தட்டி தட்டி வலிக்குமா, அதுக்கப்புறம் அப்படியே சோர்ந்து போய் நின்றும். அதனால அந்த கட்டைக்கு பேர் என்ன தெரியுமா? தொண்டு கட்டை. இன்றைக்கு அறிவியல் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தொண்டு கட்டை தான் சிலர்லாம் கழுத்துல கட்டி தொங்க போட்டிருக்காங்க. பார்த்திருக்கீங்களா? மொபைல. ஆமா, எல்லாத்துக்கும் கையிலையும் தொண்டு கட்டை இருக்கு. ஆனா தொண்டு கட்டை கையில இருந்தும் கூப்பிட்டா தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார். இங்க ஆண்டவர் எப்படி தெரியுமா? வந்து அடையத்தக்க கண்மலை. போன மாசம் ஆராதனைக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியலையே பிரதர்னா, நாங்க அதுக்கப்புறம் வரல. 3 மாசமா நாங்க ஆராதனைக்கு வரல. வந்து அடையாம போயிருச்சு. அடையணும். காலையில போனா சாயங்காலம் வீட்டுக்கு வரணும். ஆமாவா இல்லையா? ஆமா. போன புருஷன் காலையில போனா வீட்டுக்கு வரணும். வரலன்னா வந்தாலும் வருவாண்டின்னு பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். போனவன் வரணும். புருஷர்கள் எப்பவுமே காலையில வேலைக்கு போனா சாயங்காலம் வீட்டுக்கு வரணும். சிலர் வேலைக்கு போக மாட்டேங்க. கேட்டா என் மனைவி பிள்ளைகள் மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் பாஸ்டர், அவர்களை பிரிச்சு என்னால வெளியில போக முடியல. வீட்டுக்குள்ளேயே அந்த முட்டை போட்ட கோழி மாதிரி சுத்தி 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 வருவான். உத்தியோகம் புருஷ லட்சணம். சகோதரர்கள் வேலைக்கு போகணும். காலையில எழும்பி வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடணும். சிலரெல்லாம் பார்க்குறேன் நான், சாயங்காலம் நேரம் வீட்டுக்கு வர்றதில்லை. இந்த சபையிலெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, சரியா? நான் உங்களை சொல்லலைன்னா, நான் வேற சபையில சொல்றேன். வேலை 5 மணிக்கே முடிஞ்சிருச்சு. ஆனா வீட்டுக்கு ஐயா எத்தனை மணிக்கு தான் வருவார்? 9 மணிக்கு தான் வருவார். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்கிட்ட கவுன்சிலிங் வந்தவர்கிட்ட தான் நான் கேட்டேன், ஏன் அப்படி நீங்க 9 மணிக்கு வரீங்க? அதை ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? ஏயா 9 மணிக்கு நான் ஏன் வரேன்னு இருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா வீட்டுக்குள்ள அவ்வளவு வரவேற்பு. வீட்டுக்குள்ள நம்ம சகோதரியுடைய நடவடிக்கைகள் அவ்வளவு லட்சணமா இருக்கு. 5 மணிக்கே வீட்டுல வேலை முடிஞ்ச உடனே நேர வீட்டுக்கு வந்தா மனைவி முகத்தை பார்க்கணும், பிள்ளைகள் முகத்தை பார்க்கணும், சந்தோஷமா நம்ம சந்தோஷமா இருக்கலான்ட்டு வீட்டுக்கு வந்தா அது மூஞ்சி ஒரு சைஸா வச்சுட்டு, என்ன இப்ப இருக்க வந்த அப்படின்னா அவன் எதுக்குடா வந்தேங்கிற மாதிரியே இருக்கான். வந்தவனு திரும்ப போயிட்டு நைட்டு 10 மணிக்காதான் வர்றான். சரி, இது மற்ற மக்கள் தான் அப்படின்னு பார்த்தா, விசுவாசி நம்ம சகோதரன் 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வரார். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தோன்னு என்ன கேட்காரு தெரியுமா? ஜெபம் பண்ணிட்டீங்களா? வீட்டு ஜெபம் முடிஞ்சாச்சான்னு கேட்கிறார். உடனே நம்ம சகோதரி சொன்னாங்க, இப்பதானே நான் மீன் குழம்பை இறக்கி வச்சேன், இன்னும் ஜெபம் முடியல. அப்படியா? இந்த வாரம் இந்த யாக்கோவு என்னைய பார்க்கணும்னு சொன்னான்னு கிளம்பிடுறது. ஏன்னா நம்மால் ஜெபத்துல உட்காராம எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அழகா கிளம்பி ஓடிடுவார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ஆனா எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன், வீடு என்று ஒன்று நமக்கு எதற்காக கடவுள் தந்திருக்கிறார் தெரியுமா? வந்து அடைவதற்கு. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு. எதுக்கு? போன இடம் வந்த இடம்னு இருக்கிறதுக்கா? இல்ல இல்ல. நரி மேய போச்சுன்னா சாயங்காலம் எங்க வரணும்? தன்னுடைய குழிக்கு வரணும். பறவை மேய போனால் அது எங்க வரணும்? திரும்ப தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி வரணும். அல்லேலூயா. ஆராதனை முடிஞ்சு போனா அந்த ஆளு பெறப்படாது. மனசெல்லாத்துலயும் ஆராதனை, சபை, சர்ச்சு, வீடு, தேவாலயம் மனசுக்குள்ள இருக்கணும். அடுத்த வாரம் வரணும். இங்க நிறைய இனத்தை காணும். போன வாரம் போனது பாதிய காணும்.
இப்ப நான் இங்க உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் வந்து அடையத்தக்க கன்மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பண்டிகைகளை அறிவித்தார். ஏன் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். ஒருவேளை நீங்க தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறவர்கள். இந்த ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறதுனால தங்களுடைய ஆட்டுக்கூட்டத்தை அழைத்துக் கொண்டு எங்க பச்சை பசேல் என்று புல் இருக்கிறதோ அந்த பகுதிக்கு ஆட்டை ஓட்டிட்டு போயிருவாங்க. 2020 வருஷம் ஜனவரி மாசம் ஆட்டை ஓட்டிட்டு போனா அவன் அடுத்த அந்த ஆட்டை ஓட்டிட்டு திரும்ப வர்றதுக்கு 2026 ஆகுதோ 27 ஆகுதோ தெரியாது. அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். வேத புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தா யாக்கோபினுடைய பிள்ளைகள் ஆடு மேய்க்க போனப்போ யாக்கோபு தன்னுடைய செல்ல மகனான யோசேப்பை கூப்பிட்டு, எப்பா அங்க வா, உங்க அண்ணனுங்க எல்லாம் ஆடு மேய்க்க சீகேமுக்கு போயிருக்கானுவோ, நீ போய் என்ன பண்ணு, அண்ணனுங்களை போய் விசாரிச்சுட்டு இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு, அதாவது லஞ்சு கொடுத்து அனுப்பல, மத்தியானம் லஞ்சு கொடுத்து அனுப்பல, அண்ணனுங்களை பார்க்க போகும்போது ஏதாவது கொண்டு போகணும்ல. ஒரு விருந்து வீட்டுக்கு போறோம், வெறுங்கையை வீசிட்டு போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது, சரிதானே? என்ன இப்படி பாக்குறிய? இந்த பாஸ்டர் நம்மளை செலவழுத்து வைக்கிறதுலயே குறியா இருக்காரியா? இப்ப பாஸ்டரை பார்க்க வரிய வெறுங்கையா வந்தா நல்லா இருக்குமா? ஆலயத்துக்கு வரீங்க வெறுங்கையா வந்தா நல்லா இருக்குமா? சொல்லுங்க. ஆண்டவரை பார்க்க வரீங்க வெறுங்கையா வந்தா நல்லா இருக்குமா? நம்ம என்ன வேணும், அந்த நோட்டெல்லாம் எடுத்து எண்ணி பார்த்துட்டு அதுல கிழிஞ்ச ஒரு 10 நோட்டம் தான். போன வாரம் அந்த காய்கறிக்காரன் வாங்க மாட்டேன்னு சொன்னான் பாரு, அந்த 10 ரூபா நோட்டை தனியாயிடு. அது யாருக்கு? கர்த்தருக்கு. கடைக்காரன் வாங்காதது கர்த்தருக்கா? கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்? கொழுமையா கொடுக்கணும். அல்லையிலே சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? செழிப்பா கொடுக்கணும், திருப்தியா கொடுக்கணும். நம்ம கொடுக்கறதுல திருப்தி அடையவே கூடாது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யாருக்கு? யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். ஆமா. அப்போ அண்ணனுங்களை பார்க்க போறான், சும்மா பார்க்காத, ஏதாவது கொண்டு போ, எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அவன் மெயினா சொல்லி அனுப்புனதுக்கு ஒரு பெரிய காரணமும் இருந்தது, அதையும் சொல்றேன். சீகேமுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே யோசேப்பு அனுப்புனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே இந்த லேவியும் சிமியோனும் சீகேம்ல குடியிருக்கிற சமயத்துல அவ வீட்டுல ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா. அவ பிள்ளைக்கு பேர் என்ன? என்ன பேரு? தீனாள். இந்த பொம்பளை பிள்ளை, ஆமா, நான் வந்து பேஷன் ஷோவுக்கு போறேன்ட்டு போய் கடைசியில சீகேமோட பையனை கூட்டிட்டு போயிட்டான். ஊர் சுத்த போனா ஆபத்து வரும்ன்றேன். புரிஞ்சவங்களுக்கு தோத்திரம், புரியாதவங்க பிறகு வந்து கேளுங்க, என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அடக்கம் ஒடுக்கம் வேணும். தோத்திரம். இப்ப கவனிங்க, தீனாள் பேஷன் ஷோவுக்கு போயிட்டா ஊர் சுத்துறதுக்கு. அவன் பையன் கூட்டி போயிட்டான். இவனுங்களுக்கு பொறுக்கல. வந்தது வைராக்கியம். கத்தி எடுத்தான், தந்திரமா சில வேலைகளை பண்ணி வெட்டிவிட்டான். சீகேமினுடைய புருஷர்களை எல்லாம் கொண்டு போட்டார்கள். அந்த ஊருக்கு பக்கத்துல ஆடு மேய்க்க போயிருக்கான். வந்திருக்கவன் இந்த வயலு தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சா விட்டு வைப்பான்களா? சீகேம் ஊருக்காரன் விட்டு வைப்பானா? யோசேப்பு யாக்கோவுக்கு பக்குங்குது. ஐயோ, இந்த பயலுகை ஏற்கனவே அடி உண்டாக்கி பிரச்சனை பண்ணிட்டு வந்த ஊரு, திரும்ப அதே ஊருக்கு போறானே, அந்த ஊருக்கு பக்கத்திலேயே ஆடு மேய்க்க போயிருக்கானே, இந்த பயல்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன செய்யறது? அதனால போய் நல்லா இருக்கலாடா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு யோசேப்பை அனுப்பி வைக்கிறார். இப்ப யோசேப்பு அங்க போய் விசாரிச்சுட்டு வந்தார். கூட்டிட்டு வந்தாரா? போய் விசாரிச்சுட்டு வந்தார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த மாதிரி ஆடு மேய்க்கிற மக்கள் மாத கணக்குல வருஷ கணக்குல போன இடம் வந்த இடங்கிற மாதிரி போயிடுவாங்க. அப்பப்ப சொந்தக்காரங்க போய் விசாரிச்சுட்டு வரணும்.
இப்ப கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இத ஆண்டவர் பார்த்தார். இப்ப ஆடு மேய்க்க போறவன் கல்யாணம் பண்ணி அவன் வீட்டம்மா 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. இந்த நேரத்தில் அவன் ஆட்டை கொண்டு போறான். போனவன் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு ஆட்டை கொண்டு வரான். அவன் 5 வருஷம் கழிச்சு தாடி முடியுமா வருவான். போற இடத்துல ஷேவிங் செட்டு சலூன் எல்லாம் கிடையாது இல்லையா. அவன் ஒரு டைப்பா வருவான் ஆட்டையும் கூட்டிட்டு. அந்த நேரம் இங்க 3 மாசம் வயிற்றுல குழந்தையோட போனவன் திரும்பி வரும்போது அந்த குழந்தை 4 வயசு பிள்ளையா அது கிங்கினி மங்கினி ஓடிட்டு தெரியும். சரியா? தோத்திரம். இப்ப அந்த புள்ள இப்படி பாக்குது. தாடி முடியுமா ஒருத்தர் வராரு, பூச்சாண்டி மாதிரியே இருக்காரு. உடனே அந்த புள்ள அந்த அப்படியே பார்த்துட்டு ஓடுது. ஏமா ஏமா ஏதோ ஒரு அங்கிள் வந்திருக்காருமா. உடனே அந்த தாய் ஓடி வந்து, யாரா புதுசா ஒரு அங்கிள்னு வந்து எட்டி பார்த்தா, எத்தா நீங்களாத்தோ அப்பான்னு கூப்பிட வேண்டிய பிள்ளை ஏதோ ஒருத்தர் வந்திருக்காருமான்னு சொல்லி போய் சொல்லக்கூடிய அவல நிலைமை இருந்துச்சு. பாத்தீங்களா? இது ஆண்டவர் பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், இங்க வார், எல்லாம் நீ மீட்டு இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு சொன்னார், இனி உங்களுக்கு பண்டிகை உண்டு. வருஷத்துல 3 பண்டிகை. வருஷத்துல 3 பண்டிகை. 4 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும்? முக்கியமான பண்டிகை நீ ஆசரிக்கணும். அந்த 3 பண்டிகைகளுக்கு அடிஷனல் பண்டிகை இருக்கு, அது வேற. மாசம் ஒரு பண்டிகை இருக்கு. 3 பண்டிகை முக்கியமான பண்டிகையா கொடுத்தார். இந்த முக்கியமான 3 பண்டிகைக்கும் நீ துபாயில இருந்தாலும் சரி, சவுதியில இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, அண்டார்டிகாவுக்குள்ள இருந்தாலும் சரி, பண்டிகைக்கு இங்க வந்துடணும். எருசலேமுக்கு வந்துடணும். இஸ்ரவேலுக்கு வீட்டுக்கு வந்துடணும். ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணார்னா, தன்னை ஆராதிப்பது மட்டும் முக்கியம் அல்ல. போனவனை தேடி வீட்டுல இருந்து சம்பாதிக்க போன புருஷன் என்னைக்கு வருவானு வழி மீது விழி வைத்து காத்திருக்கிற அந்த மனைவியினுடைய ஏக்கத்தை கண்டு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தார். பண்டிகையை நியமப்பட்டு பண்டிகையை நியமி. இவன் எங்க சுத்தினாலும் சரி 4 மாசத்துக்கு ஒரு தடவை ஐயா எங்க வந்துடணும், வீட்டுக்கு வந்தே ஆகணும். அப்ப மனைவியும் பிள்ளைகளும் வந்தவனை பார்க்கணும், அவங்களோட சந்தோஷமா இருக்கலாம். புரிஞ்சுதா? ஆண்டவர் எதுக்கு பண்டிகையை கொடுத்தாருன்னு நம்ம அர்த்தம் தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். நம்மால் வீட்டை விட்டே வெளியில போக மாட்டேங்க, ஆனாலும் பண்டிகை வேணுங்கிறான். அல்லேலூயா. என்னைய சிலருக்கு பிடிக்காது, என்னைய சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா என் பிரசங்கம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று யாருக்கு வேண்டி சோப்பு போட்டு பேசணும்னு நான் ஆசைப்படலை. சரிதானே? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா. அப்போ இந்த ஜனம் தன் வீட்டுக்கு வந்தடைய வேண்டும். ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏன் எதிர்பார்க்கிறார்? நீங்களும் அவரிடத்துல வந்து அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்படி வீட்டுக்கு போய் சேர்றீங்களோ, காலையில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சந்நிதியில் வந்து அடைய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, போன மாசம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணது பிரதர், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பைபிள் எடுத்தது பிரதர். சிலரை பார்த்துருக்கீங்களோ, வீட்டில் இருந்து பைபிளுக்கு பயங்கர சண்டை நடக்கும். நம்ம பக்தின்னு நினைப்போம், கிடையவே கிடையாது. பைபிளின் மீது இருக்கிற பக்தியினால இல்லை. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு கொண்டு வந்த பைபிளை வச்சது இந்த வாரம் தானே நம்ம பைபிளை தேடுவோம், அதுவும் சர்ச்சைக்கு போற நேரம். அப்போ அந்த பைபிள் எங்க வச்சோம்னு மறந்து போச்சு. ஏன்னா நம்ம பிள்ளைகளை அதை விளையாடும் போது எங்கேயோ மாத்தி இங்க மாத்தி அங்க மாத்தி பைபிள் கை மாறி எங்கேயோ போயிடுச்சு. பைபிளை திண்டு பைபிளை கொண்டு இங்க வச்சு எங்க போச்சுன்னு தெரியலன்னு ஒரே சண்டை. அதன் பேர்ல ஒரு சண்டை. கடைசியில தேடனா அந்த பைபிள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அடுக்கலையில, அதாவது கிச்சன்ல மசாலா டப்பா வச்சிருக்கிற மேல் ட்ராக்ல இருக்கு. என்னது? பைபிள். சில சகோதரிகள் உண்டு, கிச்சன்ல உண்மையிலேயே சமையல் பண்ணும்போது பைபிள் படிச்சுக்கிட்டே சமையல் பண்ற சகோதரிகள் உண்டு. அது நான் பாராட்டுகிறேன். ஆனா இது கைமாறி கண்ட இடத்துக்கும் போகுதே, தப்பு. அப்ப இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கொண்டு போன அன்னைக்கு கொண்டு வச்சது
அதுக்கப்புறம் என்ன செய்யல, இடையில தொடவே இல்லை. இப்ப இடையில வாசித்திருந்தா தானே அந்த பைபிள் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப பைபிளை வாசிக்கணுமா வேண்டாமா? வாசிக்கணுமா படிக்கணுமா சொல்லுங்க? தினமும் பத்திரிகையை வாசிப்பீங்களா படிப்பீங்களா? தினத்தந்தின்னு ஒரு பேப்பர் வருது இல்லைங்க, சரி ஏதோ ஒரு பேப்பர் தினத்தந்தி, அப்புறம் இன்னொன்னு தினமலர், அப்புறம் சரி ஏதோ ஒரு பேர் போட்டுக்கிடுங்க. நீங்க என்ன பேப்பர் வாங்கி படிக்கிறீங்களோ அந்த பேப்பரை டெய்லி காலையில வாங்கி வாசிக்கிறீங்களா படிக்கிறீங்களா? புத்தகத்தை படிக்க சொல்லுவீங்களா வாசிக்க சொல்லுவீங்களா? பாட புத்தகத்தை படிக்க சொல்லுவீங்களா வாசிக்க சொல்லுவீங்களா? ஏன்? இது வாழ்க்கை. படிச்சு மண்டைக்குள்ள ஏத்தனாதான் பரீட்சையில் எழுதி பாஸ் ஆக முடியும். பேப்பரை வாசித்து மண்டைக்குள்ள ஏத்தணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா பள்ளிக்கூட பாடத்தை புரியணும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப வேத புஸ்தகத்தை வாசிக்கணுமா படிக்கணுமா? நம்ம தினமும் வாசிக்க கூட செய்ய மாட்டேங்கிறோமே, நம்ம வாசிக்க கூட செய்ய மாட்டேங்கிறோமே. யாரோ என்கிட்ட சொன்னாங்க, நாங்க டெய்லி பைபிள் படிக்கிறோம், ஆனா நீங்க பிரசங்கம் பண்ணும்போது தான் சில விஷயங்கள் இந்த இதெல்லாம் பைபிளுக்குள்ள இருக்கான்னு எங்களுக்கு தெரிய வருதுன்னாங்க. நான் குற்றப்படுத்தல, வாசிக்கிறதோட நிறுத்தாதீங்க, படித்து தியானித்ததை உட்கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அனுதினமும் இந்த வேதத்துக்குள்ள வந்தடைய வேண்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னையில இருந்து நான் கர்த்தருக்குள் வந்து அடைவேன். தினம் என் தேவ சமூகத்தில் வந்து அடைவேன். நான் படுக்க போறதுக்கு முன்னாடி படுக்கையில் அல்ல, அவருடைய கைகளில் வந்து அடைவேன். அல்லேலூயா. நீங்க பாயிலையும் கட்டிலையும் படுக்கிறதுக்கு பதிலாக கர்த்தருடைய கையில படுத்து பாருங்க, நித்திரை இன்பமா இருக்கும். ஆமென். உங்க நித்திரை இன்பமா இருக்கும். ராத்திரி சொப்பனத்துல பாம்பு உங்களை விரட்டாது, யானை உங்களை மிதிக்காது, அந்த கருப்பா அந்த மூக்கு நீண்ட ஒருத்தன் உங்களை வந்து மிதிக்க மாட்டான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எப்போ? கர்த்தருடைய கைகளில் உறங்குகிற போது. ஆமென். அவர் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. அடுத்து வாசிப்போம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வார்த்தை. அவர் எப்படிப்பட்ட கண்மலை? ஏசாயா தரிசன புஸ்தகம் 40:31 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். இந்த கழுகு பத்தி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 28வது வார்த்தையை வாசிக்கிறப்போ, அது கன்மலையிலும் சிகரத்திலும் ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். கழுகு என்ன கவனிங்க, முக்கியமான விஷயம் சொல்றேன். உறங்குற வாளுக்கு தூங்குற மாதிரியே இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருக்கேன். இனி யார் கண்ணாவது சொக்கிறத பார்த்தேன்னா நான் நேர கீழே இறங்கி வந்து அந்த இன்ஜெக்ஷனை போடுவேன். அதுக்கப்புறம் இனிமே வாழ்க்கையில உறக்கமே வராது. அதுக்கப்புறம் பாஸ்டர்ட்ட வந்து ஜெபிக்கணும், பாஸ்டர் எனக்கு உறக்கம் வரல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ண கூடாதுன்னா படுத்தா தூக்கம் வரணும். உட்கார்ந்தா ஏங்க தூக்கம் வருது? படுத்தா தூக்கம் வரணும், உட்கார்ந்தா தூக்கம் வருது. ஏசியில ரொம்ப குளிரா இருக்கோ, ஆஃப் பண்ண சொல்லிடுவோம் எல்லாத்தையும். என்ன கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுகு இருக்க, கழுகு அது வயசாகிற போது கண்மலை உச்சிக்கு போகும். அது ஏற்கனவே வாசம் பண்ணுறது எங்கேயா? கண்மலையின் சிகரத்துல வாசம் பண்ணும். இப்ப இந்த கழுகு போய் கண்மலை சிகரத்துல போய் உட்கார்ந்துக்கும். வயசாயிருச்சு, உடனே அந்த மலை உச்சியில போய் உட்கார்ந்து தன் அழகாலேயே தான் உடம்புல இருக்கிற இறகுகளை எல்லாம் பிச்சு எறியும். எல்லாத்தையும் களைந்து விட்டு, அந்த பழையவைகளை எல்லாம் களைந்து விட்டு கடைசியில பாறையினுடைய இடுக்குகளுக்குள்ள தன்னுடைய அலகை கொடுத்து உடைச்சு, அலகை முதற்கொண்டு உடைச்சோம். அப்படியே உட்கார்ந்துருக்கும். அது அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது மற்ற கழுகுகள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும். சரியா?
இப்போ சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே புதிய முடியெல்லாம் வளர ஆரம்பிக்கும், அழகு புதுசா முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ அது உள்ளுக்குள்ள ஒரு புதிய பலன் அங்கிருந்து அதுக்கப்புறம் அது பயங்கரமா எழும்பி மேல வரும். சொல்ற புரியுதா? நல்ல கழுகு, நல்ல வளர்ந்த பல வருஷம் நல்ல வளர்ச்சியுள்ள ஒரு கழுகினுடைய ஒரு பக்க சிறகு மட்டுமே 7 அடி இருக்குன்றாங்க. ஒரு பக்க இறகினுடைய நீளம் 7 அடி வரைக்கும் வளருமா. யோசித்து பாருங்க, அந்த வளர்ச்சி அதுக்கு வரணும்னா எத்தனை முறை தன் இறகுகளை அது வெளியே பிடுங்கி போட்டிருக்க வேண்டும், அது எத்தனை முறை தன் அலகுகளை உடைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தன்னை ஆராய்ந்து தனக்கடாதவைகளை தள்ளி போட்டு தன் நாவை தன் வாயை ஆமென் சீர்பொருந்த பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேரும் கர்த்தருக்குள் புதிய பலனை அடைந்து செட்டைகளை அடித்து எழும்பி வருவார்கள். இந்த புதிய பலன் எங்கே கிடைக்கிறது சரண் பிரதர்? எங்க கிடைக்கிறது? கன்மலையாகிய கர்த்தரிடத்துல. இந்த புதிய பலன் எங்கே வருகிறது? கன்மலையாகிய கர்த்தரிடத்துல. நம்முடைய தேவன் கன்மலை. அந்த கன்மலைகளை வந்தடைகிற தேவ பிள்ளை ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. நீ புது பலன் அடைந்து கொண்டே இருப்பாய். கரங்களை தட்டி, ஏன் என்னால புதிய பலன் அடைய முடியல, ஏன் என்னால அவன் எழுப்பி பிரகாசிக்க முடியல? ஏன்னா நான் வந்தடைய வேண்டிய இடத்துல இன்னும் சரியாய் வந்தடையவில்லை. வாசம் பண்ண வேண்டிய இடத்துல நான் இன்னும் வாசம் பண்ணவில்லை. கர்த்தருடைய சந்நிதியில கன்மலை சிகரத்துல நான் எப்போது வாசம் பண்ண வருகிறேனோ அப்பொழுது அவன் என்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். என் கோபம், வைராக்கியம், முறுமுறுப்பு, என்னுடைய எல்லா விதமான கெட்ட குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாய் களைந்து விட்டு அவன் ஒரு புதிய அனுபவத்தோடு, ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புதிய ஆரோக்கியத்தோடு என் ஆண்டவருக்காக நான் எழுப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட கன்மலையானவர்? ஒன்று நான் உங்களுக்கு சொன்னேன், எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலை. இரண்டாவது, ஆமென், நம்மை புது பலன் அடைய பண்ணுகிற ஒரு கன்மலை. ஆமென், அல்லேலூயா. இந்த கன்மலையிலிருந்து வருகிற 1-2 நன்மைகளை உங்களுக்கு சொல்லி நான் உங்களை ஜெபத்துக்குள் நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கன்மலையிலிருந்து, கன்மலை மலை உச்சி அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பா 1-2 காரியங்களை நான் சொல்ல போறேன். தம்பி, இந்த பபுள் கான் திங்கிறமே சர்ச்சுக்குள்ளையாடா தும்ப? என்ன கவனி, பிள்ளைகள்லாம் எழுதுறது வரை பாட புத்தகம் எங்க வந்திருக்கு பத்தியா? பள்ளிக்கூட பாட புத்தகம் சர்ச்சுக்கு. என்ன படிப்பு! நம்ம பிள்ளைகளை அட்டிக்கிறதுக்கு உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. ஆமா, மாறுதட்டி சொல்லலாம், எங்க பிள்ளைகள்லாம் படிப்புல புலி, படிப்புல புலி. எல்லாம் என்ன கவனி, நான் சொல்ல போற கதையெல்லாம் நல்லா கவனமா கேட்கணும். கேட்டு நான் சொன்னேன், எத்தனை பாயிண்ட் சொன்னேன், என்னென்ன சொன்னேன்னு எனக்கு பிரசங்கம் முடிஞ்சு சண்டே ஸ்கூல் முடிஞ்சு கீழே வந்து என்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லுவியா? எல்லாம் சொல்லணும். என்ன? அப்ப கவனமா கேளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. பொதுவா மலையில நீரூற்று புறப்பட்டுத்தான் பெரிய பெரிய நதிகள் உருவாகிறது. பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்களே, பள்ளிக்கூடத்துக்கே போகாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. கவனிங்க, பெரிய பெரிய நதிகள் என்று சொல்லப்படுகிறவைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது தெரியுமா? மலை உச்சியிலிருந்து. அல்லேலூயா. மலை உச்சியில் புறப்பட்டவைகள் எல்லாம் நதிகளாயின. அர்த்தம், கன்மலையின் உச்சியிலிருந்து புறப்படுகிறவனால மட்டும்தான் இந்த பூமியில நதிகளாய் பரவ முடியும். நான் இன்னைக்கு வளரணும், நான் பெருகணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் அப்படி வளரணும். அப்படி வளரணுமா?
நான் ரகசியம் சொல்லித்தரேன். கன்மலையின் உச்சியில் புறப்படுங்கள். அல்லேலூயா. கன்மலை உச்சியில் புறப்பட்ட தண்ணீர் அது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகாது. ஏன்னா அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஏரோப்ளைன் இருக்குல்ல, ஏரோப்ளைன், எது ஏரோப்ளைன் இருக்குல்ல, அது ஒரு நாள் ராக்கெட்டை பாட்டு கேட்டுச்சான். நானும் பார்க்குறேன், ஒரு நாள் என்னால் மேலே போக முடியல. நேர எம்பிட்டு பொங்கி பொங்கி எழும்பினாலும் நான் கடைசியில் என்ன செஞ்சிடறேன், இப்படியே தான் போறேன். அது எப்படி நீ மட்டும் மேல போறியே அப்படின்னு ராக்கெட்டை பார்த்து ஏரோப்ளைன் கேட்டுச்சான். அதுக்கு ராக்கெட்டை சொல்லிச்சான், கீழே தீ வச்சா உனக்கு தெரியும். ராக்கெட்டுக்கு கீழே தீ வச்சதுனால இன்னைக்கு நம்மெல்லாம் மேல் நோக்கி போகாம ஒரு 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 மட்டமா போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம், மேல போகணும்னா தீ கொளுத்த வேண்டியதா தானே இருக்கு. ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் மேல் நோக்கி போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வார்த்தை எடுத்து வாசிப்போம். வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, கன்மலையிலிருந்து அவருடைய தாகத்துக்கு தண்ணீர் புறப்பட பண்ணுகிற தேவன். நமக்கு தெரியும், ரெவிதீம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்தாங்க. தண்ணி இல்ல. நம்ம ஆளுகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? இருக்கும்போது கொண்டாடுவான், இல்லாத போது கள்ள தூக்கிடுவான். நான் உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா என் பாஸ்டர் எங்க ரகசியத்தை போட்டு உடைக்கிறீங்க அப்படின்னு. நான் உங்களை சொல்லவே இல்லை. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. நான் சொல்றது இஸ்ரவேல் ஜனங்களை. புரியுதா? இப்ப மாதிரி சிரிங்களேன். நம்மள இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களையா, இஸ்ரவேல் ஜனங்களை. ஆண்டவர் ஏதாவது ஒன்று கொடுத்தாருன்னா அப்படியே கொண்டாடுவான். ஒண்ணுமே இல்லைன்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம விசுவாசிகள் எப்படி தெரியுமா? ஆண்டவர் எதையாவது தரும்போது அந்த வாரம் சாட்சி பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஒரு வாரமா நாங்க பட்டினி கிடந்தோம். அந்த ஒரு வாரத்துல ஆண்டவர் ஜெபிச்சோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு 250 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரும். ஏன்னா இப்ப நான் சொல்லிக்கிட்டு தான் நேரம் போயிடும். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுக்கு புதிய வழியை திறந்து கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டோம். அது சந்தோஷமா சொல்லி, திருப்தியா சாப்பிட்டோம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லாம நாங்க திருப்தியா சாப்பிட்டோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளாவணும்னே ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம, தெரியுமா? இப்போ மரண வீட்டுல அழுதுகிட்டே சாட்சி சொன்னா பரவாயில்ல, அதுல தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவர் வயிறு நிறைய சாப்பாடு போட்டாருன்னு சொல்ல வேண்டியது எப்படி சொல்லணும்? பட்டினியா கிடந்துங்க, வயிறு நிறைய ஆண்டவர் சோறு போட்டாருங்க, இது சந்தோஷமா சொல்ல வேண்டிய சாட்சி. ஆனா நம்ம சகோதரி அப்படித்தான் சொல்லும். அது அப்படித்தான் சொல்லும். ஏன்னா அப்படித்தான் சொல்லணும்னு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு போதகர் ஐக்கியத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பொதுவா நான் எப்பவுமே பிரசங்கம் பண்ண போனா என்ன பண்ணுவேன்னா, பின்னால போய் உட்காந்துருவேன். கூட்டத்துல நான் பிரசங்கியாராச்சேன்னு முன்னால போக ஆசைப்பட மாட்டேன். அப்படி போய் உட்கார்ந்துருக்கிறேன். ஏன் முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். ஒருத்தர் அங்க ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்றாரு, அந்த ஊழியக்காரன் அந்த ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஊசி கொண்டை வளைவில் அப்படியே திரும்பும் போது வண்டி ஸ்கிட்டாயி கீழே விழுந்து கால் உடைந்து விட்டதுன்னு. உடனே இங்க உட்கார்ந்து இருக்கிறவர் அல்லேலூயாங்கார். பின்னால இருந்து நடுமட நங்கன்னு ஒரு தட்டு தட்டி, எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்னு தெரியாது. நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு எதுக்கு சோத்திரம் சொல்லணும் தெரியாது, எதுக்கு அல்லேலூயா சொல்லணும் தெரியாது, எதுக்கு ஆமேன்னு சொல்லணும் தெரியாது. அடிபட்டு விட்டது, அல்லேலூயாமா. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்? விவரம் தெரிஞ்ச சகோதரிகள் சொல்லும், இயேசுவே சோத்திரம். அதுதாங்க கரெக்ட். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லணும். அதை விட்டுட்டு அல்லேலூயாவாம். அடுத்தவனுடைய கால் உடைகிறதுல உனக்கு என்ன அல்லேலூயா வேண்டி கிடக்கு?
அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இடம் அறிந்து காலம் அறிந்து பேச அறிந்திருக்க வேண்டும். சொல்ற புரியுதா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க கொடுத்தா நன்றி சொல்லுவான், கொடுத்தா தூக்கி தலையில வைப்பா, ஒண்ணுமே கொடுக்கலையா முறுமுறுத்துக்கிட்டே தெரியும். நம்ம கிறிஸ்தவ அமைப்புகள் ஒரு காலத்துல நிறைய பொருட்களை கொடுத்து, துணிமணிகளை கொடுத்து, சபை நிறைய மக்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை சொன்னாங்க. அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது, தேவை இருந்தது, ஓகே. ஆனா இன்னைக்கும் கிறிஸ்தவத்துக்கு சிலர் எதுக்கு வராங்க தெரியுமா? தப்பா எடுத்துக்க கூடாது. சில வயசானவங்க, உடம்புக்கு முடியாதவங்க, வேலைக்கு போக முடியாம வருமானம் இல்லாதவங்க, இதுக்கு விதிவிலக்கு. நான் அவங்கள தள்ளிட்டேன், அவங்கள விட்டுருங்க. எல்லாம் இருந்தும், வருமானத்துக்கான வழி இருந்தும் ஒருத்தன் கிறிஸ்தவத்துக்கு வர ஏதாவது கொடுப்பாங்க. இதை விட கேவலமான ஒரு விஷயம், என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். கள்ளக்குறிச்சியில் ஒரு சபையில் நான் 3 நாள் பேசினேன். 3வது நாள் அந்த போதகர் என்கிட்ட சொன்னார், ஐயா உங்களை வச்சு இங்க ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினா எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். நடத்துங்க. அங்கதான் சிக்கல்னார். என்னன்னு, இங்க உள்ள போதகர்கள் எல்லாம் வர வைக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். எனக்கு அப்படியே நெஞ்சில செங்கல் எடுத்து இடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல, ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தாலும் போதும். கேவலம் 5 ரூபாய் ஸ்டிக்கர் வாங்க முடியாத நம்மால. ஒரு 5 ரூபாய் ஸ்டிக்கர் கொடுத்தாதான் நான் மீட்டிங் வருவேனா? அப்படி ஒரு மீட்டிங் நீ வரவே வேண்டாம். அப்படி உனக்கு இப்ப ஒரு மீட்டிங் நடத்தவும் வேண்டாம். எந்த மனநிலையில இன்னைக்கு கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது? நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? அவருக்கு நேராக கைகளை நீட்ட கற்றுக் கொடுப்பதை தவிர்த்து இன்னைக்கு போதகர்களுக்கு நேராக கை நீட்ட கற்றுக் கொடுத்து வைத்திருக்கிறோம். நான் பேசுறதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சிலருக்கு பிடிக்காது. ஆனா உண்மை, பேச வேண்டியதை பேசித்தான் ஆகணும். உங்க கைகளும் உங்க கண்களும் தேவனுக்கு நேராக உயர்த்தப்பட வேண்டும். உங்களுக்கு ஒரு தேவை வந்தா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா, உங்களுக்கு ஒரு போராட்டம் வந்தா, முதல்ல நீங்க கண்ணை ஏறெடுக்க வேண்டியது பரலோகத்துக்கு நேரம். உங்களுக்கு ஒரு பண தேவை வருது, முதல்ல உங்க கண்ணை அங்கே ஏறெடுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், அங்கே ஏறெடுங்க. அவரால் உங்க தேவைகளை சந்திக்க முடியும். ஒரு மனுஷன் உங்களுக்கு தேவைகளை சந்தித்து உங்களை எத்தனை காலம் திருப்திப்படுத்த முடியும்? முடியாது. இந்த ஜனங்கள் இப்ப மேரிபாவுக்கு வந்துட்டா, அங்க வந்தா சாரி ரபிதேமில வந்துட்டு சண்டை இல்லை, அங்க சண்டை வழக்கு. மேரிபாவிலே அதே பிரச்சனை தான். கன்மலையின் உச்சியிலிருந்து என் ஆண்டவர் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தார். கன்மலை உச்சியை நோக்கி பார்க்கிறவனுக்கு தண்ணீர் உண்டு. அல்லேலூயா. என்ன தண்ணி? வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும், குளிர்ந்த தண்ணீர். நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும், குளிர்ந்த தண்ணீருக்கு சமமாய் இருக்கும். கன்மலையின் இடத்துல வருகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு தூரத்திலிருந்து நற்செய்திகள் வரப்போகிறது. இந்த வாரத்தின் முதல் நாள், இந்த முதல் வாரத்துல ஆமென் தீர்க்க தரிசனமாகவே சொல்லுகிறேன். ஆமென் இந்த மாசத்துல என் ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு, உங்க வாழ்க்கையில அவன் பல நல்ல செய்திகளை கேட்க பண்ணுகிற மாதமாக என் ஆண்டவர் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஆமென். நற்செய்தியின் தண்ணீரால் உங்களை குளிர பண்ணுகிற தேவன். இரண்டாவது, கன்மலையிலிருந்து என்னங்க வரும்? அங்க கிடைக்கிற இன்னொன்னு சொல்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 81:16 நம்ம வாசித்தோம். அவர் கன்மலை தேனினால் திருப்திப்படுத்துகிறவர். ஒன்று, தண்ணீரை நமக்கு நற்செய்திகளை அனுப்பி திருப்திப்படுத்துகிறவர். 2, ஆமென், கன்மலையில இருந்து புறப்பட்டு வருகிற கன்மலையில் கிடைக்கிற மற்றொரு வஸ்து தேன். இந்த தேன் இருக்க, இன்னைக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தேன் கிடைக்குது. அந்த தேனை வாங்கி கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி 1 டைம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே அடைச்சி வச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா
அந்த தேனுடைய ஒரிஜினல் என்னன்னு காட்டி கொடுத்தோம். சக்கரப்பாகெல்லாம் அதில் வெளிப்பட்டுரும். ஆனால் ஒரிஜினல் தேன் இருக்கு பார்த்தீங்களா? காட்டுத்தேன், மலைத்தேன். மலைத்தேன் மலைத்தேன் அந்த மலைத்தேன் இல்லை. நான் அந்த செய்தியை கேட்டு மலைத்தேன் அந்த மலைத்தேன் இல்லை. மலையிலிருந்து கிடைக்கிற தேன், அதுல கலப்படம் இல்லை. கண்மலையிலிருந்து கிடைக்கிற தேனில் என்ன இல்லைங்க? என்ன இல்லைங்க? கலப்படம் இல்லை. என் ஆண்டவராகிய கண்மலையிலிருந்து வருகிற தேனில கலப்படம் இல்லை. அவரிடத்திலிருந்து கிடைக்கிற அன்புல கலப்படம் இல்லை. அவரிடத்திலிருந்து கிடைக்கிற கிருபையில கலப்படம் இல்லை. ஆனா மனித அன்புல கலப்படம் உண்டு. பொய்யை கலந்து, மாயையை கலந்து, ஆமென், வெளிப்படுத்துகிற அன்புக்கு நம்ம மயங்கி போகிறோம். வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே, சகோதரியே, படிக்கிற பிள்ளை, காலேஜில் படிக்கிற பிள்ளை, எல்லாருக்கும் சொல்றேன், கவனமா கேளு. கலப்படமாய் கிடைக்கிற தேனுக்கு ஒரு நாள் மயங்கிறாத, வாழ்க்கை நாசமாயிடும். ஆனா என் கர்த்தருடைய அன்பு அது கலப்படம் இல்லாதது. அல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி பாடினா, தாய் தந்தை அன்பொரு நாள் அது தழுவியே போய்விடும். தாய் தந்தை அன்பொரு நாள் அது தழுவியே போய்விடும். நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் தீராதது என் தேவனின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் தூய அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த யுகம் அதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, இது அளவிட முடியாதது. அந்த பக்தன் கீழே எழுதுகிறார், மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். உன் பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். உன் பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் தீராதது என் தேவனின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த யுகம் அதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. உலகத்துல அளவிட முடியாத ஒரு அன்பு, கலப்படம் இல்லாத ஒரு அன்பு, அது என் ஆண்டவரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகிறோம். ஏன்னா எல்லாத்திலையும் கலப்படம். இன்னைக்கு எதை எடுத்தாலும் கலப்படம், எதை எடுத்தாலும் கலப்படம். நான் பார்த்திருக்கிறேன். எங்க வீட்டுல எங்க அம்மா, நான் சின்ன பையனா இருக்கும்போது நல்ல மிளகுன்னு மிளகு வாங்கி கொடுத்து, அதுல ஒரு மிளகு கடிச்சா காரம் இல்லை. அம்மாட்ட கேட்டேன், இந்த மிளகா காரம் இல்லையே, விளையலையான்னு கேட்டேன். விளையல்னாலும் மிளகுல காரம் இருக்கும் தம்பின்னாங்க.
அப்ப இதுல காரம் இல்லையன்னா எடுத்து காட்டி தந்தாங்க. பப்பாளி விதை, நல்ல மிளகுல பப்பாளி விதைய மிக்ஸ் பண்ணிட்டான், வத்த பொடியில செங்கு பொடியை மிக்ஸ் பண்ணிடுறான். இப்படி எல்லாத்துலயும் கலப்படம் இல்லாத ஒன்று அது கண்மலை தேன் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சிம்சோனை குறித்து, சிம்சோனுடைய காரியத்துல அங்க ஒரு அருமையான வார்த்தை வைக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன? தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன? ஆமா, உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, எப்பா தேனை விட மதுரமா என்ன இருக்கும்? கேளுங்களேன், கேளுங்க. தேனை விட எது மதுரமா இருக்கும்? சங்கீதம் 119 103 இப்படி நமக்கு சொல்லுகிறது. வாசிப்போம். சங்கீதம் 119 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உம்முடைய வார்த்தை என் வாய்க்கு எப்படி இருக்குமா? தேனிலும் மதுரமா. அங்க அவன் கேட்டான், தேனை விட எது மதுரம்னு கேட்டானா? அவனுக்கு தெரியாத ரகசியம் நமக்கு தெரிந்திருக்கிறது. தேனை விட மதுரமானது கர்த்தருடைய வார்த்தை. அது கண்மலையின் உச்சியிலிருந்து தான் புறப்பட்டு வரும். அங்கிருந்து வந்தாதான் அது கலப்படம் இல்லாதது. பிரசங்கம் கண்மலை உச்சியிலிருந்து வரணும். அப்பதான் கலப்படம் இல்லாம செய்தி பேசிக்கிட்டு இருக்க முடியும். இன்னைக்கு பல பிரசங்கம் கலப்படமாகி போனதுக்கு காரணம் என்ன? அது இங்கேயே தயார் பண்ணினது. ஆனா பரத்திலிருந்து அனுப்பப்பட்டு தயார் பண்ணுகிற பிரசங்கம் இருக்கு, அதுல கலப்படம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நமக்கு எது ஆசை? நம்ம எதை விரும்புகிறோம்? கொஞ்சம் கலப்படம் இருந்தா தானே நமக்கும் பிடிக்குது. சில பொய்யாய் சில காரியங்களை சொன்னா தானே பிடிக்குது. சத்தியத்தை சத்தியமா பேசினா பிடிக்க மாட்டேங்குது. அப்படி பேசுற ஊழியக்காரனையும் பிடிக்க மாட்டேங்குது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்த பாஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ரகசியமா போய் கேட்டு பாருங்களேன். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஆளை பிடிக்கல, ஏன்னா இந்த ஆள் வெட்டு குத்து பிரசங்கமா தான் பண்றான், சிரிக்க வைக்கிற மாதிரி சிரிக்க வச்சுக்கிட்டு சப்புன்னு சென்னியிலேயே போட்டுறான், அதனால இந்த ஆள் சரியில்லை. கர்த்தருடைய வார்த்தையை விட மதுரமானது இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. ஆமே, ஆமா. தேனை பத்தி நான் ஒரு ரகசியம் சொல்றேன். அதாவது வார்த்தை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 14:27. தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்பட சவுல் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். இன்னைக்கு எல்லாருக்கும் உபவாசம், பாஸ்டிங் பிரேயர். அப்பா பாஸ்டிங் பிரேயர் ஆரம்பிச்சது மகனுக்கு தெரியாது. ஏன்னா மகனும் அவன் கூட இருந்த ஆயுததாரியும் பாளையத்துக்குள்ள போயிட்டானோ, எதிரியோட பாளையத்துக்குள்ள போயிட்டான். சரியா? அங்க போயிட்டு வந்தவனுக்கு மேட்ரு தெரியும், இப்ப அங்க விஷயம் தெரியாது. அப்பா பாளையத்துல இந்த பாளையத்துல என்ன பண்ணிட்டாரு? பாஸ்டிங் பிரேயர் சொல்லிட்டார். இது தெரியாம அவன் என்ன பண்ணிட்டான்? ரொம்ப பசிக்குதுடான்னா அவன் சொன்னா, சார் இங்க பாருங்க ஒரு தேன் கூடு, குச்சி எடுத்து ஒரு குத்துனா பாருங்க, தேன் கூட்டுல இருந்து தேனு கபகபகன்னு ஒழுகிச்சு. நம்மால் நாக்கறிட்டுனா அங்கிருந்து ஒழுகின தேனு அப்படியே அந்த தேனை. அடுத்த வசனம் படிங்க. 20 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனம். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார், நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே. ஐயா இந்த நல்ல கவனிங்களேன், இந்த தேனில கொஞ்சம் ருசி பார்த்ததுனால என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். என் கண்கள் தெளிந்ததை, என் கண்கள் தெளிந்தது. அப்ப தேன் சாப்பிட்டா கண்ணு தெளியும். நிறைய பேர் ஏன் தெரியுமா அந்த பெந்தெகோஸ்தே கூட்டத்துக்கு போவாத, ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போவாதங்க, கண்ணு தெளிஞ்சிரும். தேன் சாப்பிட்டுருவாங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? வார்த்தையாகிய தேனை கொஞ்சம் நக்கிட்டோம்னா முடிச்சு போச்சு, கண்ணு தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சபைக்கு வரமாட்டான். சொல்லு, புரியுதா? ஆமா. அதுக்கப்புறம் சிஎஸ்சிக்கு வரமாட்டான், லுத்தரனுக்கு வரமாட்டான், லண்டனுக்கு வரமாட்டான், லண்டன் மிஷனுக்கு வரமாட்டான், அங்க
இங்க வரமாட்டா, கத்தோலிக்கத்துக்கு வரமாட்டா, அந்த பையன் பெந்தெகோஸ்தைக்கு போயிருவோம், போக மட்டும் விட்டுறாது. கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது. ஆர்த்தடாக்ஸ் சபையை சேர்ந்த ஒரு விசுவாசி, ஆர்த்தடாக்ஸ் சபையை சேர்ந்த ஒரு விசுவாசி பக்கத்துல ஒரு ஆவிக்குரிய சபையில கன்வென்ஷன் நடக்குது. அந்த கன்வென்ஷனுக்கு கண்டிஷன், நான் இருந்த ஏரியாவிலேயே ஒரு கண்டிஷன் இருந்தது. பத்தனந்திட்டையில நான் இருந்த ஏரியாவில் ஒரு கண்டிஷன் இருந்தது. அங்க பக்கத்துல ஒரு ஐபிசி சர்ச் ஆஃப் காட் கன்வென்ஷன் நடக்குது. அங்க ஆர்த்தடாக்ஸ்ல அச்சம் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க இருக்கிற விசுவாசி, கன்வென்ஷன் நடக்கிற கிரவுண்டுக்கு பக்கத்துல ஒரு விசுவாசி வீட்டு காம்பவுண்ட்ல வந்து உட்கார்ந்துட்டார். யாராவது நம்ம விசுவாசி அவனாவது கன்வென்ஷனுக்கு போறாருன்னு பாக்குறதுக்கு. சரியா? ஆமா. அப்ப ஒரு நாள் வீட்டுல சொல்லிட்டாங்க, டேய் பக்கத்துல பெந்தெகோஸ்துக்காரன் கன்வென்ஷன் நடத்தியான், அங்க யாரும் போகப்படாது என்ன அப்படி. பையன் மளிகை கடை நடத்தியான், மூத்த மகன் மளிகை கடை நடத்தியான். என்னைக்கு வர்றதை விட அன்னைக்கு லேட்டா வந்திருக்கு. எங்கதான் போன, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? நான் கன்வென்ஷனுக்கு போனேன். அதுக்கு ஏன் லேட்டு? கன்வென்ஷனுக்கு போனேன், அங்க அவர் பிரசங்கம் பண்ணாரு, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. நான் தான் நேர கடையில போய் தராசுக்கு கீழே இருந்த புளியெல்லாம் எடுத்து மாத்தி வச்சுட்டு வந்தேன். அப்ப கடைக்கு திரும்ப போய் கடையை திறந்து புளிய மாத்தும் போது லேட் ஆகும்ல, லேட் ஆயிருச்சு. புரிஞ்சுதா? பெந்தெகோஸ்துக்காரன் இல்ல, ஆவிக்குரியவன் பிரசங்கம் பண்ற இடத்துல லேசா தலையை காட்டினா போதும்ல, புளி தானா கரைஞ்சிரும்ல. அல்லையா சொல்லுங்க. அப்புறம் வாழ்க்கையில சிலதெல்லாம் பிடிங்கி போட சொல்லும்ல. அதனாலதான் அங்க போவாதேக்கா. எங்க போவாத? ஆவிக்குரிய சபைக்கு போவாத. அந்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினாலும் அங்க போவாத. போனேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ பொய் சொல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் நீ திருட கூட முடியாது. அதுக்கப்புறம் அந்த களவாணித்தனம் எல்லாம் பண்ண முடியாது. ஆமா, இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் சொல்லி இந்த ஒரு மாதிரிப்பட்ட அந்த ஃப்ராட் வேலையெல்லாம் பண்றது, அதெல்லாம் பண்ண முடியாது. ரியல் எஸ்டேட் பிசினஸ் தப்புன்னு சொல்லல, அதுல சில ஃப்ராட் வேலையெல்லாம் நடக்கு, அதைத்தான் தப்புன்னு சொன்னேன். உடனே நீங்க எல்லாம் ராஜன் பாஸ் அது கரெக்டா வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காங்களா, நம்ம ஆளுங்க அதை மட்டும் வெட்டி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஃப்ராட் வேலை என்று சொல்லிவிட்டார் ராஜன் பாஸ்டர் பாருங்கன்னு பயங்கரமா போட்டு விட்டுருவான். அந்த வெட்டி ஓட்டுறதுல நம்ம ஆளுங்க எல்லாம் கில்லாடிகளாச்சே, அதனால தெளிவா சொல்லிடணும்ல, அதையும் தோத்துறோம். சில பிரார்த்தனை பண்றத சொல்றேன். அப்ப சபைக்கு வந்த வேலை செய்வான், வசனத்தை கேட்பான். வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம தப்பான இடத்துல இருக்கமே, தப்பான போதனையை கேட்கிறோமே, இதுதானே சரின்னு இங்க உட்கார்ந்துருவான், கண்ணு தெளிஞ்சிருமே. அதுக்கப்புறம் தப்பு பண்ண மனசு வராதே. அல்லேலூயா சொல்லுங்க. யோனத்தான் தேனை சாப்பிட்டா கண்ணு தெளிஞ்சிருச்சு. இங்க நிறைய எண்ணத்துக்கு கண்ணு மங்கி போயிலாம் கிடக்கு, கண்ணு மங்கி போயிலாம் கிடக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க சாப்பிட வேண்டிய தேனை சரியா சாப்பிடல, கண்ணலை தேனை சாப்பிடல, கலப்பட தேனை சாப்பிட்டதுனாலதான் கண்ணு சொக்கி போய் தெரியுது. எவன் என்ன பண்ணாலும் நமக்கு என்னன்னு தெரியறோம்ல. எவனா அநியாயம் பண்றவன் பக்கத்துல தானே நம்ம கூட சேர்ந்து நிற்கும். ஊழியக்காரனுக்கு எவன் ஆப்பு வைக்கானோ அவன் கூட தானே நம்ம நிற்கும். ரத்தம் சிந்துகிறவனோடு கூட தானே நம்ம கை ஓடி போகுது. இல்ல இல்ல காரணம் நீ சாப்பிட்ட தேன் கலப்படம். ஒரிஜினல் கண்மலை தேன் நீ சாப்பிட்டு இருந்தீனா கண்ணு தெளிவடைஞ்சிருக்கும். ஆமா, கர்த்தருடைய சமூகத்துல ஜொலித்திருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு சில கலப்படங்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. கலப்படங்களுக்கு தானே நம்ம மரியாதை அதிகமா. ஏன்னா கலப்படத்துக்கு விளம்பரம் அதிகம் தெரியுமா? கலப்படத்துக்கு விளம்பரம் அதிகம், ஒரிஜினலுக்கு விளம்பரம் தேவையில்லைங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா. ஏன் கூட வான்னு நான் கூட்டம் சேர்க்கறதுக்கு நாங்க என்ன செய்ய போறது இல்ல. ஊழியக்காரங்க நாங்க ஒரிஜினல் ஊழியக்காரங்க. ஒரு நாள் என்னை நம்புங்க, என் கூட வாங்கோ, என் பின்னாடி நில்லுங்கோ, நாங்க கூப்பிட போறதே இல்லை. எங்க தேனை பத்தி எங்களுக்கு தெரியும், தரமானது, இன்னைக்கு இல்ல நாளைக்கு விற்கும். ஆமா, அது கெட்டு போகாதுன்னு எங்களுக்கு தெரியும். கலப்படம் பண்ணவனுக்கு 3 மாசம் தாண்டாது, கெட்டு போயிடும். அதனால எப்படியா விளம்பரம் பண்ணியாவது வித்தாகணும்ல. கலப்படங்களை நம்பாத, ஏமாந்து போயிருவீங்க. கலப்படங்களுக்கு பின்னால நிக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கலப்பில்லாதது.
கண்மலையின் தேன் கலப்பில்லாதது. அந்த தேன் அப்படி லேசா சாப்பிட்டு பார்த்த உடனே அவனுடைய நாட்கள் அப்படி பட்ட உடனே கண்ண தெளிவடைந்து விட்டது. கண்மலையிலிருந்து வருகிற மற்றொரு நன்மையை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 6வது வார்த்தை. யோபுவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 6வது வார்த்தை. பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. கண்மலையிலிருந்து எண்ணெய் கிடைக்கும். எண்ணெய் என்ன கிடைக்கும்? எண்ணெய். அல்லேலூயா. அந்த எண்ணெய்ங்கிற வார்த்தையை தமிழ்ல அழகா இருக்கும் பாருங்களேன். മലയാളത്തിലെ എണ്ണ அப்படின்னு இருக்கா? അന്ന് ഞാൻ എൻ്റെ കാലുകളെ വെണ്ണ കൊണ്ട് കഴുകി പാര എനിക്ക് തൈല നദികളെ ഒഴുക്കുന്നു. തമിഴിൽ பாருங்க எண்ணெய். எண்ணெய் நெய் அல்ல. அந்த வார்த்தை தெரியுதா? ஸ்கிரீன்ல பாருங்க. எண் ஏ இன் நே, நெய் அல்ல. நே ஏ உச்சரிப்பு வருதா? அங்க நெய் இருக்கா? யாருக்கு கண்ணில் எல்லாம் நெய் தெரியுது? கண்மலையின் எண்ணெய் ஆசைப்படுங்க. வெறும் எண்ணெய் மட்டும் இல்ல, எண்ணெயோட சேர்ந்து நெய்யும் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரகசியம் புரிஞ்சவங்களுக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன். கண்மலையில இருந்து தண்ணீர் வந்தது, நற்செய்தியின் தண்ணீர். கண்மலையிலிருந்து தேன் வந்தது. ஆமென். அது கர்த்தருடைய வார்த்தையாகிய தேன். கண்மலையிலிருந்து மூன்றாவது ஒரு காரியம் நமக்கு கிடைக்கிறது, எண்ணெய். சாதாரணமா கீழே கிடைக்கிற எண்ணெய்க்கும் கண்மலையில கிடைக்கிற எண்ணெய்க்கும் வித்தியாசம் உண்டு. கீழே கிடைக்கிற காயிலிருந்து எடுக்கிற எண்ணெய்க்கு ஈரத்தன்மை அதிகம். மலையிலிருந்து எடுக்கிற எண்ணெயில ஈரத்தன்மை இருக்காது. ஏன்னா கீழே கண்ட மருந்தையும் போட்டு உரத்தை போட்டு அதுல கொழுப்பு அதிகம், ஈரத்தன்மை அதிகம். ஆனா அங்க அப்படி இல்லை. கண்மலையில விளையிற எந்த விளைச்சல்லையும் உரம் இருக்காது. ஆமா, நீர்த்தன்மை அதிகம் இருக்காது. அதுல இருக்க வேண்டிய சத்து தான் அதிகமா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியல? நம்ம வீட்டுல ஒரு கப்பக்கிழங்கு நடுங்க. நம்ம வீட்டுல கப்பக்கிழங்கு நடுங்க. வேறொரு கிழங்கு நடுங்க. நம்ம வீட்டுல இந்த சாதாரண தரையில விளைகிறதுக்கும் மலையில விளைகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. சொல்ற புரியுதா? ஆமா, அதுல உரம் கிடையாது, தேவையில்லாத கெமிக்கல் எல்லாம் கிடையாது. மலையிலிருந்து கிடைக்கிறதுல ஆமென், மனிதன் ஊட்ட வேண்டியதில்லை. அது கடவுள் இயற்கையாகவே தருகிற ஒன்று. ஆமென் சொல்லுங்க. நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தை, கண்மலையிலிருந்து எண்ணெய் நமக்கு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 141 சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்தால் அங்கு ஒரு விஷயம் இருக்குங்க. வாசிப்போம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். என்ன செய்யட்டும்? கடிந்து கொள்ளட்டும். நான் கோபப்பட்டு பயங்கரமா அவரை கேவலமா திட்டுவேன், ஊருக்குள்ள தூற்றி திரிவேன். அது என் தலைக்கு எண்ணெயை போல. அவர் சொல்றாரு, என் தலைக்கு எப்படி இருக்கும்? எண்ணெயை போல. எண்ணெய் போல இருக்கும். என் தலையை அல்ல தட்டுவது இல்லை. என் தலையை நான் தட்டி ஒதுக்க மாட்டேன். அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். எவன் என்னைய குட்டுனானோ அவனுக்கு ஒரு இக்கட்டு வந்தா நான் அவனுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுவேன். நம்ம என்ன செய்வோம்? எவன் குட்டுனானோ அவன் கெட்டு போகணும்னு ஜெபம் பண்ணுவோம். எப்ப இக்கட்டு வரும்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். கடிந்து கொண்டு பேசுகிற போதனைகளை கேட்கறதுக்கு இன்னைக்கு நமக்கு செவியில்லை. கடிந்து கொள்ளுதன் போதனையை நம்ம விரும்புறதும் இல்லை. ஆனா கடிந்து கொள்ளுகிறவனை நமக்கு பிடிக்கிறதும் இல்லை. ஆனா பக்தன் சொல்லுகிறான், என்னை நீதிமான் கடிந்து கொள்ளட்டும். அது எப்படி இருக்கு தெரியுமா? என் தலையில எண்ணெய் வச்சது மாதிரி இருக்கும். தலையில எண்ணெய் வச்சுட்டேன்னு வைங்களா, உடம்புக்கு ஜில்லுன்னு ஆயிடும். அல்லேலூயா. மனுஷனுக்கு முக்கியம் எண்ணெயும் தண்ணியும். ஆனா இங்க நிறைய பேரை பார்க்கிறேன், தலையில எண்ணெயே வைக்க மாட்டேங்கிறான். ஒருத்தட்ட கேட்ட, நீங்க எப்போ எண்ணெய் வச்சீங்கன்னா, பிறந்ததுல இருந்தே எண்ணெய் வைக்கலைங்கிறான். தலையில எண்ணெய் வைங்க. 1 உடம்பு குளிரும், 2 முடி வளரும், 3 முடி கருப்பா இருக்கும். டையெல்லாம் அடிக்க வேண்டியது இல்லை. ரகசியம் புரியுதா? என்னைய பத்தி என் தம்பி கேட்டுவிட்டான். என்னைய பத்தி என் தம்பி கேட்டுவிட்டான்.
என்ன கம்பெனி அடிக்கிற மண்டையிலன்னா? நான் சொன்னேன், நான் மரச்செக்குல இருந்து வாங்கி அடிக்கிறேன்டான்னு. மரச்செக்கு கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கான்னா, டே மரச்செக்குல இருந்து எண்ணெய் வாங்கி தேய்க்கிறேன்டான்னு. தேங்காய் எண்ணெய் தான் தேய்க்கிறேன். அப்போ எண்ணெய் உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு குளிர்ச்சி, சரியா? அப்போ எண்ணெய் வச்சு குளிக்கணும். என்ன சபையில தீன வந்தா என்கிட்ட தானே ஜெபம் பண்ண வரீங்க? அப்பவும் நான் தானே கத்தாவே கத்தாவேன்னு ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப முன்னெச்சரிக்கை அதுக்குண்டான வழியும் சொல்லி கொடுக்கணும்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அவர் சொல்றார் பாருங்க, என் தலையில இருந்து சீட்டு நீதிமான் கொட்டட்டும், நான் அல்லல் தட்ட மாட்டேன், என் தலை அல்லல் தட்டாது, அது என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல இருக்கும். எப்படி இருக்கும்? நான் இக்கட்டு வந்தா அந்த ஆளுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுவேன். நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அந்த ஆளுக்கு இக்கட்டு வரணும்னே ஜெபம் பண்ணும். அப்படி ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது ஒரு புத்தி சொன்னாங்கன்னா, ஏன்பா இப்படி பண்ற, என் தம்பி இந்த கண்ணாடியை இப்படி நீட்டி போட்டிருக்க, கொஞ்சம் உள்ள தள்ளி வைன்னு சொன்னா, என் கண்ணாடியை பத்தி பேசிட்டாங்க, உடனே கோவம் வந்துருது. என் ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டாங்க, கோவம் வந்துருது. ஆமென். அப்போ குட்டும்போது என்ன செய்யணும்? கடிந்து கொண்டா ஒருத்தர் ஒரு புத்தி சொன்னா ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்கள். மூத்தவங்க இளையவங்களை பார்த்து ஒரு ஆலோசனை சொன்னா கேளுங்க, ஒன்றும் கெட்டு போயிட மாட்டீங்க. என்னமா, இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பாரு, பெரியவங்க யாராவது ஒன்று சொன்னா அதை கேளுங்க. அதை நேர வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட மண்டையில கொட்டிட்டாங்க. உடனே நம்ம அக்கா அங்க இருந்து பாட்டி கேட்போம், என் பிள்ளைய யார காட்டுன? புள்ள வந்து ஒண்ணு சொன்னா முதல்ல கேளுங்க, ஏன் திட்டுனாங்கன்னு கேளுங்க, ஏன் கொட்டுனாங்கன்னு கேளுங்க, உன்னை ஏன் குறை சொன்னாங்கன்னு கேளுங்க. அவ என்ன செஞ்சான்னு கேட்டுட்டு, அவ செஞ்சதை கேட்டு சரியா தப்பான்னு நிதானிச்சு, தப்புன்னு இருந்தா அதை நீங்க திருத்துங்க. ஆமா, நீ இப்படி செஞ்சது தப்பு, அதனாலதான் அவங்க இப்படி திட்டினாங்க, நீ இனிமே இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. உடனே பிள்ளைய தூக்கிட்டு வாரீங்க, உடனே வந்து இந்த பஸ்ல இருந்து இறக்கி விட்டா 2 அடியை கொடுத்தான்னு அவன் மேல கேச போட்டு உள்ள தள்ளியாச்சு. தேவையா? அது கரண்ட் கம்பியில் அடிபட்டு இல்ல வண்டியில சைடுல இங்க அடிபட்டு செத்து இருந்தா யாருங்க பொறுப்பு? அவள் அரெஸ்ட் பண்ணும்போது கூடவே அந்த டிரைவரையும் கண்டக்டரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? சரி, வேண்டாங்க, ஏன் வாய் வேற, நமக்கு எதுக்கு இந்த அரசியல்? உன் புள்ள வந்து ஒரு குறை சொல்லுதுன்னா பிள்ளைய கேளுங்க. முதல்ல என்ன தப்பு பண்ண, பிள்ளைய கண்டிச்சு வைங்க, நீங்க தண்டிங்க. பாஸ்டர் திட்டாரு, அந்த சிஸ்டர் திட்டாங்கோ, அந்த பிரதர் பிடிச்சு கொட்டிட்டாரு, குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இங்க இருக்கிற உங்க பிள்ளையோ என் பிள்ளையோ வேற இல்ல. என் பிள்ளைய கண்டிக்கிற உரிமையில தான் நான் உங்க பிள்ளைய கண்டிப்பேன். அதே மாதிரி உங்க பிள்ளைய அவங்க பிள்ளையா தான் இவங்க இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் கண்டிச்சிருப்பாங்க, அவங்க சொந்த பிள்ளையா தான் கண்டிச்சிருப்பாங்க. அந்த உணர்வோட நம்ம எல்லாம் சகோதர ஐக்கியத்தோட சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக பழகுங்க. சின்ன பிரச்சனை பெருசுப்படுத்தாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வாசித்து முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23:5 வாசிப்போம். சங்கீதங்கள் 23:5. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். கண்மலையின் உச்சியிலிருந்து வருகிற எண்ணெய் நம் தலையை நிரப்புகிறது. அது சத்துருக்களுக்கு முன்பதாக, பகைத்தவர்களுக்கு முன்பதாக, வெறுத்தவர்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை உயர்த்துகிறது. அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு இந்த எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்படாத, இந்த எண்ணெயினால நிரப்பப்படாத யாராவது இங்க இருந்தா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், அதுல நீங்க 3ல இருந்து படிச்சா, ஆமென் ஸ்தோத்திரம், 3-4 வசனங்கள்ல அங்க ஒரு சம்பவம் உண்டு. புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீன்னு 2 ஸ்திரீகளை பற்றி சொல்லி இருக்கும். அதுல புத்தி இல்லாதவர்கள் அவங்க மணவாளனை சந்திக்க போகும்போது பாத்திரத்தையும் எடுக்கல, எண்ணெயும் எடுக்கல, தீவெட்டி மட்டும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா புத்தி உள்ள ஸ்திரீ இருக்காளே, போறச்ச கையில ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல எண்ணெயும் எடுத்துட்டு போனா. விளக்குல இருக்கிற எண்ணெய் 10ன்னு நினைச்சிட்டு போகல, எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்து கொண்டு போனா.
அப்படி எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துட்டு போனதுனால நடந்த லாபம் என்ன தெரியுமா? மணவாளன் வந்த போது இவங்க எண்ணெய்க்கு வெளியில போகல, இடத்துல இருந்தாங்க, மணவாளனோடு உள்ள போனாங்க. புத்தி இல்லாதவங்க எண்ணெய் இல்லாம வந்ததுனால எண்ணெய்க்காக போன நேரம் மணவாளன் வந்து விட்டார். நமக்கான நேரம் பிரியமானவர்களே, நீங்க எண்ணெய்க்கு அலைய வேண்டிய ஒரு நாள் வரும், அன்னைக்கு மணவாளன் வந்துருவார். ஆமேன். அதனால இன்னைக்கு புத்தி உள்ளவர்களாய் நான் உங்களுக்கு சொல்றேன், புத்தி உள்ளவர்களாய் இன்னைக்கு உங்க பாத்திரத்தை எண்ணெயினால நிரப்பிக்கோங்க. உங்க பாத்திரங்களை எண்ணெயினால நிரப்பிக்கோங்க. அப்படி நிரப்பினா பரலோகம் சொல்லும், இவள் புத்தி உள்ளவள், இவன் புத்தி உள்ளவன். நம்மை புத்தி உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லும், பரலோகம் சொல்லும். ஆமேன். எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளம். நான் சொன்னேன், கன்மலையிலிருந்து தண்ணீர் என்னும் நற்செய்தி அனுப்பி கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையாகிய தேனினாலே நம்மை திருப்திப்படுத்துகிறார். மூணாவது, தம்முடைய எண்ணெயாகிய அபிஷேகத்தினாலே திருப்திப்படுத்துகிறார். அபிஷேகத்தின் நிறைவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்திக்குள் கொண்டு வருகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாம போனதுக்கு காரணம் சரியான அபிஷேகம் இல்ல, சரியான அபிஷேகத்தினுடைய நடத்துதல் இல்ல, ஆவியின் நிறைவில்ல, அதனால வாழ்க்கையிலையும் நிறைவில்லை. எல்லாரும் இழந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என்ன நிரப்புங்கப்பா. கேட்ட சத்தியத்தை மனசுக்குள்ள கொஞ்சம் நிதானிச்சு அசை போடுங்க. கர்த்தர் தம்முடைய கன்மலையிலிருந்து தண்ணீராகி நற்செய்தி அனுப்புகிற நாள் வருகிறது. உங்க குடும்பத்துக்கான நல்ல செய்தி வரப்போகிறது. உன் பிள்ளைகளை குறித்த நல்ல செய்தி வரப்போகிறது. உன் வீட்டை குறித்த நல்ல செய்தி வரப்போகிறது. ஆமென். கன்மலையிலிருந்து என் தேவன் தண்ணீரால் உன்னை நிரப்ப போகிறார், திருப்திப்படுத்த போகிறார். தூரத்திலிருந்து சில நல்ல செய்திகள் வரப்போகிறது. ஆமென். உன்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியங்களை குறித்த ஆமென் விஷயத்தில் என் ஆண்டவர் நல்ல செய்திகளை அனுப்ப போகிறார். ஆமென். உன் பிள்ளையுடைய படிப்பை குறித்த விஷயத்துல, உன் பிள்ளையுடைய ஆமென் கர்ப்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என் ஆண்டவர் ஒரு நற்செய்தி அனுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய வார்த்தையாகிய தேனினாலே உங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் திருப்திப்படுத்துவார், தம்முடைய வசனத்தால் திருப்திப்படுத்துவார். ஆமென். கன்மலையாகிய உச்சியிலிருந்து, கன்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து, ஆமென், கடைசியா நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன். ஆமென். எண்ணெய் ஆகிய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி அவர் நம்மை திருப்திப்படுத்த போகிறார். நம்முடைய தலையை எண்ணெயால் நிரப்ப போகிறார். ஆமென். ஒரு எண்ணெயின் அபிஷேகம், ஒரு எண்ணெயின் அபிஷேகம், ஒரு எண்ணெயின் அபிஷேகம் இந்த அருமையான பகல் வேளையில நம்ம இறங்கி கொண்டிருக்கிற நேரம். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தன் பாத்திரத்துல எண்ணெயை நிரப்பி கொண்டாள். இன்னைக்கு நிரப்பிக்காங்க. ஆமென். நமக்கு காலம் இது இல்லை, கர்த்தருடைய வருகை சமீபம். அவர் வரப்போகிறார். அன்னைக்கு வெறும் பாத்திரத்தோட நின்றாதீங்க, காலி பாத்திரமாய் நின்று விடாதீங்க. அன்னைக்கு நிறைவுள்ள பாத்திரமாய், ஆமென், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று பக்தன் பாடினது போல இன்னைக்கு நம்முடைய இருதயமாகிய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், அபிஷேகத்தால நிரம்பி வழியட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தாவே, இன்றைக்கு ஆராதனையில் பங்கெடுத்தவங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். கூடி வந்த குடும்பங்களை எல்லாம் தனித்தனியாய் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உடைய பிரசன்னம் நிரம்புவதாக. உடைய பிள்ளைகளுடைய கைகளும் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஒரு ஆராதனை கூட உங்க பிள்ளைகள் முடங்கிடக்கூடாது, ஒரு ஜெபம் முடங்கிடக்கூடாது, வீடுகளில் ஜெபம் முடங்கிடக்கூடாது, உங்க பிள்ளைகளுடைய வேத தியானங்கள் முடங்கிடக்கூடாது, உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடங்கிடக்கூடாது. பிரகாசிக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்யும். கேட்ட வசனத்தின்படியான நல் செய்திகளை கர்த்தருடைய பிள்ளைகளில் கேட்க பண்ணும். ஆமென். தகப்பனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உடைய போக்குவரவு, ஆமென், கையின் பிரயாசங்கள், வேலைகள் எல்லாம் ஆசீர்வதியும். தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்க, கம்பெனிகளில் வேலை பார்க்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதியும். அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, அவன் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, அவன் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், இந்த சபை ஆசீர்வதியும். எங்க எல்லாரையும் தாழ்த்துகிறோம். இங்க இசை மீட்டின பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். காணிக்கைக்கு பாடின பிள்ளைகளை ஆசீர்வதியும். கொயர்ல பாடின பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். தகப்பனே, பிஎஸ்எஸ் ஆபரேட் பண்ண பிள்ளைகளை ஆசீர்வதியும். மீடியாவில் இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தம்பி ஆசீர்வதியும். இன்னும் தகப்பனே, திருவிருந்தில் எனக்குள்ள ஊழியத்தில் உதவியா இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இங்கே படைக்கப்பட்ட காணிக்கை அங்கீகரித்து ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வந்தார்கள் என்று நீர் அறிந்திருக்கிறபடினா கர்த்தர் இதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துவீராக.
பிரதிபலனை பல மடங்காய் நீ திரும்ப தருவீராக. ஒன்றிலும் உங்க பிள்ளைகள் குறைவுபட்டு போயிடக் கூடாதப்பா. வருமான மார்க்கங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமென். எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமையாவும் நீர் எடுத்துக்கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.